இந்த பிரச்சனைக்கு நான் தாண்டா யமன். எனக்கு வந்து ஜாதி மதம் ரெண்டையும் வந்து ஒரு யமனா இருந்து மதத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சிலர் ஜாதியை வந்து போல்டாக சொல்லுவாங்க, மதத்தை பற்றி பேச மாட்டாங்க. மதமும் இருக்க வேண்டாம், கடவுள் நேரடியாக இருக்கலாம். நமக்கும் கடவுளுக்கும் டைரெக்டாக வந்து எந்த வித ரிலீஜனோ ப்ரோட்டோக்காலோ தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். யமனாக இருந்தால் அது ரெண்டையும் காலி பண்ணி விட்டுருவேன் ஆக்சுவலாக. சார் உங்கள் கல்யாணத்தில் ஏதாச்சும் இந்த பிரச்சனை வந்துச்சா சார், இந்த மத பிரச்சனை காதல் பிரச்சனையால்? இல்லை, நான் வந்து அப்போ இருந்தே வந்து நான் தோன்றதை பண்ணுற ஒரு ஆள் தான் ஆக்சுவலாக. பட் இப்போ ஃபார்மாலிட்டி இருக்குல்ல, நான் ஒரு ஸ்டைல், என் மனைவி ஒரு ஸ்டைல், குடும்பத்தில் இப்படி தான் இருக்கணும், கோயிலுக்கு போகணும், ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னால் அவங்க கூட போயிட்டு வந்துடுவேன். தவிர இண்டிபெண்ட்டாக விஜய் ஆண்டனியை பற்றி கேட்டிங்கன்னா ஜாதியும் மதமும் எந்த விதமும் எந்த அடையாளமும் சுமக்க விரும்பாத ஒரு ஆள் தான் நான் விஜய் ஆண்டனி. பேரளவில் விஜய் ஆண்டனி தவிர நான் வந்து மதம் சாராத ஒரு ஆள். ஸோ பிச்சைக்காரன் படத்தில் வர மாதிரி யாராச்சும் ஒருத்தருக்காக நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் உண்மையிலே போய் பிச்சை எடுக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா சொல்கிறாங்க யாருன்னா யாராக இருக்கும் அந்த நம்பர்? இவங்க யாருக்கு வேணா எடுப்பேன். என்ன சார் யாராக இருந்தாலும் அது எங்கள் அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், நாளைக்கு நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் எங்கள் வீடு தேடி வந்து உண்மையாகவே நம்பி கண்ணீர் மல்க, சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் பண்ணால் வந்து எனக்கு உயிரே பழச்சிடுவோம் போட்டுருக்குன்னு நின்னீங்கன்னா ஒய் நாட், இல்லை 2 மாதம் தானே பண்ணிட வேண்டியது தான். சார் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் எடுப்பீங்களா சாருக்காக 2 மாதம் பிச்சை எடுக்கணும்? நீங்கள் எடுப்பீங்களா? என்னங்க எல்லாருமே பிச்சைக்காரனா மாதிரிலாம் போலியே இவங்களுக்காக? அவங்க எனக்காக எடுப்பாங்க, கேட்டு நீங்கள் யாருக்கு எடுப்பீங்களா? ஆமா இல்லை, இப்போ ஆக்சுவலாக உண்மையிலே சொல்கிறேனே, பிச்சைக்காரன் படம் நடித்ததுக்கு அப்புறமா என்னோட எண்ண ஓட்டங்கள்லாம் மாறிடுச்சு. உண்மையாகவே வந்து நான் யோசிக்கிற விஷயம், இப்போ பிச்சைக்காரன் 2க்கு கதை எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, பாவர்ட்டியை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு, ஓகே ஓகே, அடக்குமுறையை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு, பணம் ஒரு பக்கம் சேர்ந்து நிற்கிது, ஒரு பக்கம் இல்லாமல் இருக்குது, நிறைய விஷயங்கள். அப்போலாம் பிச்சைக்காரன் கதையில் வந்து எமோஷன் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து யோசிக்கும் பொழுது நம்ம மைண்டை வந்து அது அந்த ரைட்டிங்கே பக்குவப்படுத்தி விட்டுருச்சு. பிச்சைக்காரன் 2, 3 எழுதிட்டு இருக்கிறேன். ஸோ சிந்தனையை மாற்றி கொடுத்துருச்சு. உண்மையாகவே பிச்சை எடுத்திருக்கேன் பிச்சைக்காரனில். ஓகே ஓகே. இப்போ சில சமயம் பெர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ண முடியாது இல்லையா, போலீஸ் பெர்மிஷன் வாங்கி பண்ண முடியாது. ஒரே ஒரு ஷாட்டு தான் சார், நீங்கள் குறுக்க நடந்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க சில படத்தில். அது மாதிரி நிறைய டிராஃபிக் சிக்னல்லாம் கிராஸ் பண்ணி போயிருக்காங்க பல ஹீரோஸ், தெரியாத மாதிரி கூட்டத்தில் போயிருக்காங்க. பாண்டி பஜார்லலாம் ஷூட்டிங் பெர்மிஷன் வாங்கி பண்ணுறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவாங்க, சில ஹீரோஸ் வந்து மாஸ்க் போட்டு கூட்டத்தோடு போயிடுவாங்க. எங்கே ஷாட் ஓகேவோ அங்கே ஃபோனில் சொல்லிடுவாங்க. ஹெட்ஃபோனை கழட்டிட்டு மாஸ்க் கழட்டிட்டு சும்மா நடந்து போவாங்க. ஒரு 5 செகண்ட் ஷாட் மட்டும் தேரும் நமக்கு. அப்புறம் வந்து கூடிடும், டக்குன்னு காரில் ஏறி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஷாட்லாம் பண்ணிடலாம். இது ரேண்டமாக பிச்சை எடுக்கின்றது எப்படி இருக்கும் ஆக்சுவலாக? ஸோ அதை மனசை வந்து நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப அந்த விஷயத்தை வந்து ப்ராசஸ் பண்ணேன். எனக்கு அந்த ஒரு நான் உண்மையிலேயே பிச்சை எடுத்த விஷயம் வந்து நிறைய விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, மனசு பக்குவப்படுத்தி விட்டுருச்சு, மாற்றி விட்டுருச்சு. அவங்க யார், அவங்க ஷூஸில் நின்று பார்க்குறதுக்கு தெரிஞ்சுது. அங்கே பிச்சை எடுத்த என் கூட நிறைய பேர் பழகிருக்காங்க பிச்சைக்காரன் டைமில். அதெல்லாம் அவர் ஒருத்தர் பாண்டிச்சேரியில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது, சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என் பொண்ணு அந்த ஸ்கூலில் படிக்கிறா. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பிச்சைக்காரன்னா ஒன்றும் இல்லை, சும்மா இருப்பான், பொறுப்பு இல்லாமல் இருப்பான், குடிச்சிட்டு இருப்பான் அப்படின்லாம். ஒரு பாவம், அவங்களால ஒன்றும் முடியல. என் பிச்சை எடுத்து என் பொண்ணை படிக்க வச்சுட்ருக்கேன்ற சொல்கிற நான் என் படத்தில் 2 மாதம் அம்மாக்காக பிச்சை எடுத்தேன். என்னை விட கிரேட் வந்து அந்த ஆள் வாழ்க்கை ஃபுல்லாக குறைஞ்சது ஒரு 4-5 வருஷம் பிச்சை எடுத்து தான் குடும்பத்தை படிக்க வச்சுருக்காரு. கால் இல்லை, கஷ்டப்படுறாரு.